எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் விஜய் ஜூலை 10 கரூருக்கு விசிட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்திருந்தது. அதுக்கு நிறைய என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அவர் அந்த ஸ்டாம்பேட் நடந்ததில் செப்டம்பர் 2025 அந்த 27th அன்னைக்கு அதை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது டிஎம்கே ரெஜிம் ப்ரீவியஸ் இதை பற்றி அந்த ட்ராஜடி நடந்ததை பற்றி சொல்லியிருக்காரு. இது கான்ஸ்பிரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஸ்டினும் பண்ணியிருக்காரு. போலீஸ் அதாவது என்னை கூட்டிகிட்டு போகும்போது க்ரௌடுக்கு நடுவில் வேலுசாமிபுரம் ரேலியில் அந்த வென்யூ அந்த வார்னிங்கை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே விசிட் பண்ண வேண்டாங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ணன் வேற தான் இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார்மர் சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர் டைவர்ட் பண்ணுறாரு, ப்ளேம் பண்ணுறாரு என்ன அப்படிங்கிற அசம்பிளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அங்கே தவறாக நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக என்ன ப்ளேம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சிஎம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ட்ராஜடி நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெயின்ஃபுல் பீரியடாக இருந்தது என்னோடய லைஃப்பில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த பைப்போல் அந்த இதில் பிக்கர் ப்ளோவாக இருக்கணும் இது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மக்கள்கிட்ட. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே அனௌன்ஸும் பண்ணியிருக்காரு. அதாவது மெமோரியல் பில்ட் பண்ணப்படும். அதாவது கரூர் விக்டிம்ஸ் இருக்காங்களா, இறந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் அங்கே நினைவு இது நினைவகங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அவர் இதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு பப்ளிக் மீட்டிங் எங்கன்னா அட்லஸ் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல. அதாவது 15 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது வேலுசாமிபுரத்துலேருந்து எங்கே அந்த 41 பீப்புள் கொல்லப்பட்டாங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணியிருப்பேன், போலீஸ் என்னை சொல்லியிருந்தாங்கன்னா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அரியலூர் மீட்டிங் செப்டம்பர் 15, 2025 நடந்திருக்கு. போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க, வர வேண்டாம் பெரம்பலூருக்குன்னு. அதனால் நாங்கள் கேன்சலே பண்ணிட்டோம் அந்த ஈவெண்ட்டை அப்படிங்கிறதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏன் கரூருக்கு அந்த இதுக்கு எங்களை வார்ன் பண்ணலை அப்படிங்கிறதையும் அந்த க்ரௌட் இருக்குங்கிறத சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. போலீஸ் கேன்சல் பண்ணியிருக்கலாம் இந்த ரேலியை. அவங்க சென்ஸ் பண்ணியிருப்பாங்களா, ஏதாவது சம்திங் ஒரு மெஸ்ஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதையும் மீறி இந்த மாதிரி ஹியூஜ் டேர்ன் அவுட் ஆகிருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். அதுக்கு பதிலாக போலீஸ் என்னை எஸ்கார்ட் பண்ணாங்க ஹைவேலேருந்து அந்த வென்யூ வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரில, நான் ட்ரஸ்ட்டு தான் பண்ணேன், அதனால தான் அங்கே போனேன் நான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். ஆனாலும் போலீஸை நான் தேங்க் தான் பண்ணேன், அந்த கான்ஸ்பிரசி இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் நான் தேங்க் தான் பண்ணேன் போலீஸை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் அலிஜடாக என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு போலீஸுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆர்டர் போட்டாங்க, யார் ப்ரெஷரைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மாதிரியும் அவர் கேட்டிருக்காரு. அப்புறம் அந்த மெமோரியல் பற்றி சொன்னதுக்கு அதை பற்றி சொல்லும்போது அந்த ஆனராக இருக்கும் விக்டிம்ஸ்க்கு, அந்த ரிமைண்டர் ஆஃப் அந்த இது கான்ஸ்பிரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரொம்ப துக்கத்தில் தான் இருந்தேன், அந்த 41 பேர் இறந்தது. அதை அந்த எக்ஸ் ரூலிங் பார்ட்டி மார்க் பண்ணாங்க, நான் தப்பிச்சு போயிட்டேன், மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டேன்னு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் சார் என்ன இந்த அசம்பிளி பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காக தான் என்னை ப்ளேம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, அரசியல் ஆதாயத்துக்காக அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தன்னோட வருஷனை. ஏற்கனவே டிஎம்கே அவங்க டிஃபீட் ஆகிட்டாங்க, திரும்பியும் ஒரு பெரிய ப்ளோ கொடுக்கணும் அவங்களுக்கு அப்கமிங் பைபோல்ஸில் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அந்த ஸ்பீச்சில் அட்ரஸ் பண்ணும்போது. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க அந்த பவர்லேருந்து இப்போ இழந்துட்டாலும் அவங்க எக்ஸ் ரூலிங் பார்ட்டி டிக்டேட் பண்ணுறாங்க டேர்ம்ஸை. அதாவது ஃபைல் ப்ளீ பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இவர் விசிட் பண்ணக்கூடாது கரூருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ளீ பண்ணியிருந்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்டும் பண்ணியிருக்கு. விஜய் டான்ட் பண்ணியிருக்காரு ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் பி செந்தில் பாலாஜி அண்ட் இவி வேலு. அவங்க அந்த ரன்னில் இருக்காங்க, அந்த சார்ஜஸ் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது என்னென்னா
நாங்கள் வந்து இனியும் நல்லா தோண்ட ஆரம்பித்தோன்னா டீப்பராக நிறைய கரப்ஷன்ஸ் வந்து இது வெளியே கொண்டு வரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அப்படிங்கிறதையும் வந்து அதில் சொல்லியிருக்காரு அவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மூமெண்ட் வந்து இது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அசெம்பிளியில் அப்போசிஷன் பார்ட்டி இருக்கிறவங்க வந்து அங்கே வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அவர் கிளைம் பண்ணியிருக்காரு, டிவிகே கவர்மெண்ட் வந்து கரப்ஷனை ஃபுல்லாக வந்து ரூட்டை அப்ரூவ் பண்ணுவாங்க ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து சீக்கிரமாக பார்ப்பாங்க டிவிகே கவர்மெண்ட்டோட விஸ்வரூபத்தை அப்படிங்கிறதையும் வந்து அவர் அங்கே சொல்லியிருக்காரு. விசிகே லீடர் திருமாவும் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. சிஎம் விஜய் வந்து சைலண்ட்டாக இருக்கார். அதாவது வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட வேரியஸ் பாலிசிஸ்க்கு அகெயின்ஸ்டாக அந்த இது வந்து சொல்கிறது ஸ்டேட் அட்டானமி அப்புறம் வந்து அந்த மேகதத்து இஷ்யூலெல்லாம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎம் வந்து டாக்லெஸ் அண்ட் ஒர்க் மோர் பாலிசி அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. வந்து இது ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட்டில் டிஎன்சிசி பிரசிடென்ட் மாணிக்கம் டாகூர் அண்டு மினிஸ்டர் ராஜேஷ்குமார் அந்த இதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. டாகூர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விசிகே சீஃப் வந்து அவர் வந்து வேளச்சேரி ரெசிடென்ஸில் இருந்தார் அப்படின்னு. அந்த அவங்க வந்து இந்த சிஎம் விஜயோட சைலன்ஸ் பற்றி கேட்கும்போது பிஜேபி யூனியன் கவர்மெண்ட் அகைன்ஸ்டாக ஏன் பேசாமல் இருக்காருன்னு திருமாட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து எங்களை ரெஸ்ட்ரிக்டெல்லாம் பண்ணலை, எங்களை வந்து அவங்களுடைய வியூஸை வந்து சொல்கிறதுக்கு மேகதத்தும் அதர் ஸ்டேட் இஷ்யூஸ் பற்றி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விசிகே காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் சச் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து சிஎம் எம்கே ஸ்டாலின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தார் யூனியன் கவர்மெண்ட்டில் வேரியஸ் இஷ்யூஸ்க்கு. பட் வந்து இது வந்து ஆளுக்கு ஆள் வந்து வேறுபடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரெசன்ட் சிஎம் வந்து இந்த டாக்லெஸ் ஒர்க் மோர் ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த இவங்க வந்து இப்போது ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கல்ல 41 ஃபேமிலியில் வந்து இறந்துருக்காங்களா அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இது லாங் ஸ்டாண்டிங்காக விசிகேலையுமே அது வந்து இருந்தது டிமாண்டு அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு சிஎம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்து சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படிங்கிறது வந்து விக்டிம்ஸ் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. டாகூர் அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு டிவிகேவுடைய கவர்மெண்ட் ஜெஸ்டர் அந்த இதில் வந்து நோட்டிங் அந்த இதில் நிறைய பேர் இறந்தாங்கல்ல அதில் வந்து விஜய் அவருடைய ஃபேன் மட்டும் கிடையாது இன்னசென்ட் சிட்டிசன்ஸும் வந்து இப்போ இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் அலியன்ஸ் பார்ட்டி லீடர்ஸ் அதாவது இன்க்ளூடிங் சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி பி சண்முகம் டாகூர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டேட் லெவல் கர்ட்டசி விசிட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இந்தியா பிளாக்ல இருக்கோம், ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒன்றா வந்து அகெயின்ஸ்டாக ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் அகெயின்ஸ்டாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பிஎம் மோடி அண்ட் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவங்க வந்து அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வந்து அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வர்றதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது மெயின் தீம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இவர் வந்து பேசியிருக்காரு இதில் கரூரில் அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து பார்த்துட்டு இவங்க வந்து இப்போ அப்போசிஷன் பார்ட்டியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.